புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். அதுல 5வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்களை கடந்த வாரத்துல இறுதியாக அதை நாம் வாசித்து அதுல இருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆதி திருச்சபையிலே ஏற்பட்ட முதல் பாவமாக இந்த பாவம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா இதுவரைக்கும் ஆதி திருச்சபையை குறித்து எழுதும்போது 2வது அதிகாரத்திலே துவங்குகிற இந்த சபை நன்றாக வளர்ந்து கொண்டு போகிறது. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெறுகிறார்கள். அதே போல எல்லாருமே ஒருமனப்பட்டு அவர்கள் பொறுப்புள்ளவர்களாய் திருச்சபையில அவர்களுடைய ஆவிக்குரிய வரங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 4ஆம் அதிகாரத்தினுடைய முடிவிலே திருச்சபையாருடைய பெருந்தன்மையை லூக்கா வலியுறுத்தி காண்பிக்கிறார். அவர்கள் எப்படி அவர்களுக்கு இருந்த அந்த சொத்து பத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்து அவர்கள் சபையாய் மற்ற விசுவாசிகளுடைய தேவைகளை சந்திக்கிறார்கள், அதை பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஒருவனுக்கும் தேவை ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கு அந்த அன்பு காணப்படுகிறது, அந்த ஒற்றுமை ஐக்கியம் காணப்படுகிறது, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இது விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த விசுவாசிகளுடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறது. அதிலும் குறிப்பாக 4ஆம் அதிகாரத்துடைய முடிவிலே பர்னபா என்கிற மனிதனை குறித்து லூக்கா சொல்லிதான் அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். பர்னபாவுடைய பெருந்தன்மை அதை சொல்லிட்ட பிறகு 5ஆம் அதிகாரத்துல அதற்கு நேர் எதிர்மாறாய் ஒரு குடும்பத்தை நமக்கு காண்பிக்கிறார். நீங்க இங்கிலீஷ் பைபிள்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனமே பட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஆனா அது தமிழ்ல அந்த வேற்றுமையை நம்மளால பார்க்க முடியல. ஆனா அது ஏன் பட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பர்னபாவுடைய பெருந்தன்மை அதற்கு நேர் எதிர்மாறாய் அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கை. இட் இஸ் அ கான்ட்ராஸ்ட், இட்ஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். இது ரெண்டும் நேர் முரண்பாடாய் இருக்கிறதை அவர் காண்பிக்கிறார். இப்ப விசுவாசிகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறாங்க, ஒருவர் தேவைகளை சந்திக்கிறாங்க, அன்பு ஐக்கியம் அதிகமா இருக்கிறது, எல்லாம் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள். இந்த சமயம் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு இரையாகி போவதை, பலியாகி போவதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இந்த குடும்பத்தினிடத்துல இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இங்க நடக்கிறது நமக்கு தெரியும், நாம் மறுபடியும் அதை விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய பாவம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினிடத்தில் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று பேதுரு மிக அருமையாக அந்த பாவத்தை அங்க வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் செய்து அடுத்த பகுதிக்கு நான் சென்று விடுகிறேன். முதலாவதாக, தேவன் பரிசுத்தர். நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய திருச்சபையும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இதை நல்லா நம்ம மனசுல வச்சுக்கணும். மத்தேயு 5:48 படிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதுகிறார். பேதுரு முதல் நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தில் எழுதும் போது தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்ப திருச்சபையினுடைய பரிசுத்தம் குறைந்து போகும்போது கர்த்தர் அதை சரி செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். சரியா? இந்த இடத்துல அவர் பாவத்தை அப்படியே கண்டும் அதை காணாமல் போகிற தேவன் அல்ல என்பதை அவர் காண்பிக்கிறார். He does not overlook sin. அவர் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற தேவன். ஒருவேளை இந்த இடத்துல அவருடைய பாவம் பொய்யாக இருக்கிறது, வெறும் ஒரு பொய்யாக இருந்தாலும் கூட அதை தேவன் அவருடைய தரத்திலிருந்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த பாவமும் பாவமே, அதில் எதுவுமே விதிவிலக்கு இல்லை. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையால் என்ன செய்யறார் இந்த இடத்துல அப்படின்னா, அந்த பாவத்தை அகற்றி சபையை சுத்தம் பண்றார் இல்லையா? சபையை சுத்திகரிக்கிற வேலை கர்த்தருடையது. அவருடைய வசனத்தை கொண்டு அதை சுத்திகரிக்கிறார். அதை நம்ம நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது, ஒருவேளை என்னுடைய ஒரே ஒரு பாவத்து நிமித்தம் சபை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் எனக்கு உண்டு. அதுவும் குறிப்பாக நான் இதை நடத்தும் போது சொல்லியிருந்தேன், அதனுடைய 4வது வசனத்தின் அடிப்படையில சொல்லியிருந்தேன், இவங்க மனம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நான் சொன்னேன். அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். அந்த 4வது வசனத்துல 2 கேள்வியை பேதுரு கேட்கிறார். அதுல இருந்தா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, விற்கிறதுக்கு முன்னாடியும் சரி, விற்ற பிறகும் சரி, கர்த்தர் இவங்களை நிறைய யோசிக்க வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் பாவத்தை சுட்டி காண்பித்திருக்கிறார். ஆனாலும் கூட இவர்கள் மனம் திரும்பவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப கால அவகாசங்கள் கொடுக்கிறார். ஒரு விசுவாசி மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நிறைய வாய்ப்புகளும் அவகாசங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் போது அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். சரியா? ஒருவேளை இந்த வேத ஆராய்ச்சிய நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் சில விஷயங்களை சுட்டி காண்பித்தும் இன்னும் ஒருவேளை உணர்வடையாத நிலைமை நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல இருக்குமானால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பிடரியை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தர் கடினமுள்ள இருதயங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர். நறுங்கொண்ட இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஆராதனைக்கு அவர் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர் கிடையாது. அப்ப he is close to the sensitive hearts. உணர்வுள்ள இருதயங்களுக்கு அவர் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தேவன். சரி, எந்த விஷயத்தையும் நம்ம இதுல இருந்து கற்றுக்கொண்டோம். சரியா? ஒருவேளை ஒரே ஒரு பாவம் என்று நினைக்கலாம், ஆனால் அது முழு சபையும் பாதிக்கிறதற்கு அது வழிவகுத்து விடும். அதனால அதை சரி செய்ய கர்த்தர் நினைக்கும் போது அதற்கு நாம் இணங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம இதுல புரிந்து கொண்டோம். சரியா? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த முதல் அந்த 11 வசனங்கள்ல நம்ம படித்தோம். சரியா? இப்ப ஆண்டவர் எதுக்காக இப்படி ஒரு ராடிக்கலான ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு? சரியா? இந்த பொய் சொன்னாங்க, இதனால ஆண்டவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றப்போ நான் 2 இடத்துல காண்பிச்சேன். என்னன்னா, இதனால அநேகருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று அப்படின்னு படிச்சோம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். 5வது வசனமும் அது நமக்கு வெளிப்படுத்துது. அதே போல 11வது வசனமும் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. எதனால இந்த 2 இடத்துல லூக்கா இதை எழுதி வச்சிருக்காருன்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட சிக்ஷைகளை ஏன் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றால், மற்றவர்கள் நாம் அவர்களை பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும். சரியா? சபையில நிச்சயமாக அந்த பயம் உண்டாக வேண்டும். பாவத்திற்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற அந்த அவகாசங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில இது நடந்த உடனே எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்த்திருப்பார்கள். மிகுந்த பயம் உண்டாகிறது. அந்த பயத்தினால தொடர்ந்து பரிசுத்தத்தை அவர்கள் ஸ்திரப்படுவதற்கு, தொடர்ந்து கர்த்தரை நேசித்து வாழ்வதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. இப்ப கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். நம்மை சிட்சிக்கும் போது அது நாம் மாறுவதற்கு மட்டுமல்ல, மற்றவர்கள் மாறுவதற்கும் அது ஏதுவாய் இருக்கிறது. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன சிட்சிக்கும் போது என்ன மறுரூபப்படுத்துறார், கிறிஸ்துவின் சாயல் என்ன உருவாக்குறார். ஆனா அதே சமயம் இந்த பாடம் மற்றவர்களுக்கும் அது நல்ல ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்றுதான் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு விசுவாசி ஏன் சிட்சிக்கிறார் என்று அந்த எழுத்தாளர் எழுதும் போது தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளர்களாகும் பொருட்டு அவர்களை சிட்சிக்கிறார் என்று சொல்லுகிறார். தகப்பன் சிட்சையாத பிள்ளை உண்டோ என்கிற கேள்வியை எழுப்புகிறார். இப்ப தேவன் நம்மை நேசித்து நம்மை சிட்சிக்கிறார். ஏனென்றால் நாம் மறுரூபப்பட வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும். நாம் விட்டு செல்ல வேண்டிய அந்த வழியை விட்டு, பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி தொடர்ந்து நாம் அவரை நேசிக்கிறதா இருக்க வேண்டும். அப்ப தேவன் சிட்சிக்கிறார். அந்த சிச்சை சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சரீர மரணமாக கூட இருக்கும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். அதுக்கும் இது ஒரு உதாரணம் தான். அது கூடவே நான் 2-3 வசனங்களை கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அதே போல 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலையும் நம்ம அதை படிச்சோம். மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு என்று சொல்லும் போது அவர் சரீர மரணத்தை குறித்து தான் அங்கே எழுதுகிறார். ஆண்டவர் சிற்சைகளை கொடுக்கிறார், அது அவருடைய அன்பாய் இருக்கிறது. சபை அதனாலே சீர்பொருந்த பண்ணுகிறார், சபையை சுத்திகரிக்கிறார். இந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். சரி, இதெல்லாம் முதல் 11 வசனங்களை நம்ம படிச்சோம். இப்போ 12வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16 வரைக்கும் அதனுடைய சில விளைவுகளையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் சபையை சுத்திகரிக்கும் போது அதனுடைய சில விளைவுகளை பார்க்கிறோம். எங்க அனனியாலும் சப்பீராலும் அங்கே அடிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மரித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை படிக்கிறோம். நான் படிக்கிறேன், அதுல இருந்து 1-2 விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். 12வது வசனத்துல இருந்து படிக்கிறேன்.
அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க, ஒரு நின்று போன விஷயம் மறுபடியும் தொடர்ற மாதிரி இருக்கு இல்லையா? A cleansed church is always a powerful church. A sanctified church is always a powerful church. சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு சபை எப்பொழுதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சபையாய் இருக்கும், வல்லமை நிறைந்த சபையாய் இருக்கும். அப்படிப்பட்ட சபைகள் தான் சமுதாயத்திற்கு தேவை. சரியா? அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. 14வது வசனத்துல திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் அவங்க ரட்சிக்கப்படுறாங்கன்னு படிக்கிறோம். அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் இல்லையா? அதே போல அப்போஸ்தலருடைய கைகளினால பாருங்க, பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதெல்லாம் ஜனங்களுக்குள்ளே செய்யப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் அதிக அதிகமாய் அங்க பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது, மகிமைப்படுத்தப்படுகிறது. மறுபடியும் அந்த பவர் நம்ம பார்க்கிறோம், அந்த வல்லமை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் போது நாம ஊழியத்துல வல்லமையை பார்க்க முடியாது. நம்ம கர்த்தருக்காக செய்யக்கூடிய அந்த செயல்கள்ல அந்த வல்லமையை பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட பாவங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறது, அவருடைய செயல்களை அவித்து போடுகிறது. அப்ப அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும் போது மீண்டும் இரக்கமுள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் நம்மை புதுப்பித்து அந்த வல்லமையினால் நம்மை நிறைக்கிறார். இந்த திருச்சபையில நடக்கிறத பாருங்க. ஏற்கனவே 3000 படிச்சோம் 2ஆம் அதிகாரத்துல, 4ஆம் அதிகாரத்துல 5000 படிச்சோம். இப்ப 5:14 லூக்கா கணக்கே கொடுக்கல, ஆனா திரளான அப்படின்னு எழுதுறாரு, திரளான மக்கள். அப்ப அதிக அதிகமாய் மக்கள் சபையில இணைக்கப்பட வேண்டும் என்றால் சபையாருடைய வாழ்க்கையானது ஜனங்க மத்தியில பேசப்படுவது மிகவும் அவசியம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைகள் சமுதாயத்துல பெரிய அளவுல தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். அப்படியும் சிலரை குறித்து படிக்கும்போது 13வது வசனத்துல மற்றவர்களில் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படியும் ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா? இவங்களோட அவங்க சேரல. ஒருவேளை இங்க வந்து பாவத்தை இப்படி கர்த்தர் அடிக்கிறாரே, எப்படி வந்து அனனியா சப்பீரால அடிச்சுட்டாரே அப்படின்ற பயத்தாலையும் அவங்க சபைக்குள்ள வராம இருந்திருக்கலாம். அல்லது 4ஆம் அதிகாரத்துல இவங்களை மிரட்டி அமிச்சாங்க இல்லையா அப்போஸ்தலர்களை, நீங்க இயேசுவின் நாமத்துல பிரசங்கிக்க கூடாது அப்படின்னு கொடுத்த கட்டளையின் நிமித்தம் வரக்கூடிய பயமாய் கூட இருந்திருக்கலாம். எப்படியோ இப்படியும் சிலர் சத்தியத்தை கேட்டும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருப்பதை நாம் இன்னைக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் அப்போஸ்தலர்கள் சபையார் அவங்க செய்யற பொறுப்புகள்ல அவங்க என்ன செய்யறாங்க? உண்மை உள்ளவர்களா இங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப அழகா நமக்கு கத்துத்தராரு. திருச்சபையில இருக்கக்கூடிய பாவங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய அஜாக்கிரதைகள், நிர்விச்சாரங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில குறைவுகள் நிமித்தம் சபையினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது. அது சரி செய்யப்படும் போது மீண்டும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த சபைக்கு தேவையான வளர்ச்சியை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை குறித்து நம்ம சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்னென்ன விளக்க வேண்டிய காரியங்கள், இத சொல்லும் போது இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 19ஆம் அதிகாரத்துல எபேசு பட்டணத்திலையும் இதே போல ஒரு ரிவைவல் நம்ம பார்க்க முடியும். பின்னாடி நம்ம படிப்போம் அதை. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த மந்திரவாத புத்தகங்கள்லாம் அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு எரிக்கிறாங்க. அங்க பெரிய ஒரு எழுப்புதல் எபேசு பட்டணத்தில் வருகிறது. அப்ப அந்த மக்கள் அவர்களிடத்துல எதெல்லாம் நீக்கி போடாம வச்சிருந்தாங்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து சுட்டெரித்து அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பாவங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அப்படி மனம் திரும்பும் போது அந்த எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் உண்டாக்குகிறார். நம்ம அந்த ரெஃபரன்ஸுக்கு போக வேண்டாம், ஆனா 19ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம நிச்சயமா அதை படிப்போம். இப்ப இது உண்மை. நீங்க இந்த அதிகாரத்தை படிச்சுட்டே வரும்போது இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல வஞ்சித்து வைத்துன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அனனியா சப்பீராலை குறித்து படிக்கும்போது அவங்க பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான் ஆகானுடைய பாவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
நம்ம பழைய ஏற்பாட்டுல போய் யோசுவா 7ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது அவன் சிலதை புதைச்சி வச்சுட்டான் இல்லையா. கொண்டு வந்து ஆண்டவர் வந்து அந்த சாபத்தீடானவைகளே தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. எரிகோவுக்கு போகும்போது அவன் அந்த பாவத்தை செஞ்சான், கொண்டு வந்தான். அவனுக்கு இருந்த அந்த ஆசை இல்லையா, அந்த பண ஆசை, அந்த சால்வையை கொண்டு வந்து அவன் வைக்கிறது, மற்ற காரியங்கள்லாம் வச்சுட்டான். இப்ப அங்க அவன் எதெல்லாம் வச்சானோ அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்துலயும் ஒரே பாடம் தான். ஆகானுடைய பாவம் இஸ்ரவேலருடைய வளர்ச்சியை பாதித்தது. இங்கேயும் கூட அனனியா சபீராளுடைய பாவம் திருச்சபை, இந்த ஆதி திருச்சபை எருசலேம் சபையினுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது. சரியா. அங்கே யோசுவா போய் அழுவுறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, பெரிய பட்டணத்துல ஈஸியா ஜெயிச்சிட்டோம், பட்டணத்துல போய் நாங்க தோத்துட்டோமே, 36 பேர் எங்க மக்கள் மறிச்சிட்டாங்களே, அவங்க கொல்லப்பட்டாங்களே அப்படின்னு போய் அழுவும் போது ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா பதில் சொல்றாரு. நீங்க நீ ஏன்பா வந்து அழுவுற, நீ போய் சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி பண்ணு. உங்களுடைய பாளையத்துல பாவம் இருக்கிறது, அந்த பாவம் அகற்றப்பட்டால்தான் மறுபடியும் உங்களுடைய அந்த பிரயாணம் தொடரும். மறுபடியும் அந்த எழுப்புதல், அந்த கர்த்தருக்காக வாழக்கூடிய அந்த பரிசுத்தம் அது நிச்சயமா உங்களிடத்துல காணப்படும். அதை சொன்ன பிறகுதான் அந்த இடத்துல ஆகான் அவனுடைய குடும்பம் கண்டுபிடிக்கப்படுகிறது, கல்லெறியப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சுட்டெரிக்கப்படுகிறார்கள். அந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு எந்த பட்டணத்துல அவங்க தோத்தாங்களோ அதே பட்டணத்துல ஆண்டவர் வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாடம் ரொம்ப சிம்பிள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ரட்சித்து ஒரு சமுதாயத்துல நம்மளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்க எப்படி கிறிஸ்துவ நீங்க பவர்ஃபுல்லா காண்பிக்க முடியும்னா உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைகள் மூலமாய் தான். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நாம ஒரே ஒரு விஷயத்துல குறைவுபட்டாலும் அந்த குறைவு கிறிஸ்துவை சரியான விதத்துல மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியாது. நம்முடைய சபை விசுவாசிகளும் பாதிக்கப்படுவார்கள், நம்முடைய குடும்பமும் நிச்சயமா பாதிக்கப்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்பனாவது விழும்போது கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களான்னு தெரியாது, உங்க குடும்பத்துல சிலர் நிச்சயமா விழுவாங்க, சபையிலயும் சிலர் வீழ்ச்சிகள் வரும். இது வந்து கண்கூடா நீங்க பார்க்க முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில இதுல ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவர் நம்மை சபையில கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்ப சபையினுடைய வளர்ச்சிக்கு நான் எப்படி பங்களிக்க முடியும், என்னுடைய பரிசுத்தத்தின் மூலமா இன்னும் மற்றவர்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும், கிறிஸ்துவின் சாயல்ல அவர்கள் வளருவதற்கு நான் எப்படி பங்களிக்க முடியும், அதை நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த விளைவுகள் எல்லாம் நம்ம 16வது வசனம் வரைக்கும் படிக்கிறோம். ரைட். அதுக்கு பிறகு 17வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் தேசத்தாருடைய எதிர்ப்பையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் 4வது அதிகாரத்துல ஆரம்பிச்சது. சரியா. இப்பயும் நம்ம அதை படிக்கிறோம். 17வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, வேற எந்த காரணமும் கிடையாது, லூக்கா ரொம்ப அழகா கொண்டு வர்றாரு, பொறாமை அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஏன்னா இவங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள். எத்தனையோ பேர் வந்து சுகமா வராங்க, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தான் வருது, அது அந்த நாட்டுக்கு நல்லதுதான். ஆனா இவங்களுக்கு அந்த பொறாமை, ஏன்னா ஆயிரமாய் மக்கள் இணைகிறார்கள். அப்படி இணையும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறாமையை லூக்கா இங்க காண்பிக்கிறார். சரி, பொறாமையினால் நிறைந்து அவங்க என்ன பண்றாங்க, அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். அதுக்கு பிறகு கர்த்தர் செய்யற அந்த அற்புதத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டு இருக்கவும் காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த போதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். சரி, இந்த வாசித்த இந்த வசனம் நமக்கு நல்லா புரியுது. இவங்களை கொண்டு போய் அந்த பொதுவான சிறைச்சாலையில வைக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இவர்களை விடுவிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய இறையாண்மைய நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. நீங்க முதல் வசனங்கள்ல சில வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் ஒரு விசுவாசியை பயன்படுத்துறார். அதாவது பேதுருவை பயன்படுத்துறார். எதுக்குன்னா சபையை சுத்திகரிக்க, அந்த பாவத்தை வெளிப்படுத்த, அதுக்கான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க விசுவாசியை பயன்படுத்துறார். இப்ப இந்த நேரத்துல ஆஹ் ஒரு தூதனை பயன்படுத்துறார். இவங்களை சிறையில இருந்து வெளியே கொண்டு வர, இவர்களை விடுவிக்க ஒரு தூதனை பயன்படுத்துறாரு. நீங்க இதுக்கு பின்னாடி படிச்சுட்டே போனீங்கன்னா, இவங்களை கொலை செய்யணும்னு அவங்க எல்லாரும் தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் ஒரு அவிசுவாசியாகிய கமாலியல் என்னும் மனுஷனை இதே அதிகாரத்துல பயன்படுத்துவார். இது மூணும் எனக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்துச்சு. ஆண்டவர் ஒரு விசுவாசியை பயன்படுத்துறாரு, ஆண்டவர் ஒரு தூதனை பயன்படுத்துறாரு, ஆண்டவர் ஒரு அவிசுவாசியும் பயன்படுத்துறாரு. பிரியமானவர்களே, அவர் சர்வ அதிகாரம் நிறைந்த தேவன். நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நம்ம கலக்கம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அவர் அதிகாரியா இருக்கிறார். அவருடைய செயல்கள் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. சில நேரங்கள்ல நம்மளுக்கு புரியாத விதங்கள்ல கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் திரைக்கு பின்னாக இருந்து செயல்படக்கூடிய தேவனாய் இருக்கிறார். யாரை கொண்டு வேணாலும் அதை செய்வார். சரியா? இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கர்த்தருடைய செயலை புரிந்து கொண்ட இந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் இந்த பயமுறுத்துதலுக்கு அவர்கள் பயந்து அமர்ந்து விடவில்லை. மாறாக அவர்கள் தொடர்ந்து இன்னும் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறது தான் இங்க விஷயம். சரியா? அதுல ரொம்ப அழகா அந்த தூதன் சொல்றான். அவன் கடகடன்னு இவங்களை வெளியில கூட்டிட்டு வந்து அவன் சொல்றது ஒரே வார்த்தை தான், இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். என்ன வார்த்தை பாருங்க, ஜீவ வார்த்தை, லைஃப் கிவிங் வேர்ட். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அவர் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின தேவன். ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் ஜீவனை இன்றைக்கு அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் இதே நித்திய ஜீவனை மற்றவங்களும் பெறணும்னு சொல்லி அவங்க போய் ஆர்வத்தோடு நின்று தைரியமா பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கணும். இது நம்ம ஆச்சரியமா இருக்குல்ல. கொண்டு போய் சிறையில அடைத்த அதே நாள் இல்லையா, அன்னைக்கு காலையில அன்னைக்கு கொண்டு வந்து அவங்கள நிறுத்தும் போது நம்ம அதுல வாசிக்கிறோம். 21வது வசனத்துல எனக்கு பிடிச்ச வார்த்தை அதிகாலமே அப்படின்ற வார்த்தை தான். ஏர்லி இந்த மார்னிங். இவங்களுக்கு வேற வேலையே இருந்திருக்காது போல இல்ல, ராத்திரியும் பகலுமா இவங்களுக்கு ஒரே வேலைதான், கிறிஸ்துவை அறிவிக்கிற வேலை இல்லையா. ஆண்டவருக்குன்னு அவங்க உண்மையா இருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அவங்க போய் நின்று போதகம் பண்ணினார்கள் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அதேதான் 25வது வசனத்துல அந்த மனுஷர் அவங்க அந்த காவல்காரர் வந்து சொல்றாங்க, நீங்க காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்துல நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் ரொம்ப வல்லமை நிறைந்த தேவன். நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் இல்லையா, வேதத்துல ஆண்டவரே சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னார் இல்லையா. நம்முடைய சரீரம் ஆத்துமா எல்லாவற்றின் மீது வல்லமை நிறைந்த தேவன். ஆத்துமாவை நரகத்துல தள்ளுகிறதற்கு அதிகாரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம பயந்து ஊழியங்களில் ஈடுபட வேண்டியது அவசியம். ஒருவேளை சின்ன சின்ன விஷயங்கள், சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது நாமும் சபையாய் அந்த ஊழியங்களை நிறுத்திவிடக் கூடாது. நிறைய இடங்கள்ல அதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு வரக்கூடிய சில அச்சுறுத்தல், ஒருவேளை அங்கும் இங்குமாக நடைபெறுகிற சில திடுக்கிடும் சம்பவங்கள், இதன் மூலமாய் நம்ம என்ன செய்திடறோம் அப்படின்னா அதை நிறுத்திடுறோம். ஆனா இங்க நம்ம பாக்குறது அதுக்கு நேர் எதிர்மாறான விஷயம். கர்த்தரை ருசி பார்க்க இன்னும் இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதிகமா கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த வல்லமை, அந்த தைரியம் இவர்கள் அதிகமாய் பெற்று ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கா, 4வது அதிகாரத்துல சபையார் இதுக்காக தான் ஜெபிச்சாங்க இல்லையா. உம்முடைய ஊழியர்காரர்கள் முழு தைரியத்தோடு உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்னு ஜெபிச்சாங்க. அதுதான் இங்க நடக்குது. போக போக அதை தைரியமாய் நின்று அவங்க என்ன செய்யறாங்க, போதகம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டு கொள்வார், அதை குறித்து பயப்பட வேண்டாம் இல்லையா. அதை நம்ம எல்லா புத்தகத்திலும் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எல்லா புத்தகத்திலும் நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தை சமீபமா நான் தியானிச்சுட்டு இருந்தேன். அந்த 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த தூக்கத்துல இருந்து அந்த ராஜாவை எழுப்பிடுறாரு பாருங்க. அது யார் செய்ய முடியும்? அந்த ஒரே ஒரு சம்பவம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு
அவரு எழும்புறதுனாலதான் போய் அந்த புத்தகங்களை எடுத்து பாக்குறாரு. அதனாலதான் மொர்தெகாய்க்கு பலன் அளிக்கணும்னு செய்யறாரு. ஆமானுடைய திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாரு. இதெல்லாம் கர்த்தர் தான் செய்ய முடியும். அஹ் சில நேரங்கள்ல தூக்கத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், தூக்கத்தை வந்து எழுப்புறவரும் அவர் தான். யாரை எப்படி ஆளுகை செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்களை கொண்டு சில விஷயங்களை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அதை நீங்க செய்யற வரைக்கும் உங்களுடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அதனால நம்ம தைரியமாய் கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாய் கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நம்ம என்ன செய்யணும், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கும் போதகம் பண்ணுகிறதற்கும் திருச்சபை முற்பட வேண்டும். அதுல எப்பயுமே சபை கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ காட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தீஸ் ரிலிஜியஸ் லீடர்ஸ். இந்த மத தலைவர்களை விட ஆண்டவர் பெரியவர், வல்லவர். இவருடைய சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறார். இதை அறிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் தைரியமாய் அவர்கள் அதிகாலமே போய் என்ன செய்கிறார்கள், போதகம் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இது இவங்களுக்கு அறிவிக்கப்படுது. உடனே என்ன இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதை நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். 26வது வசனத்துல பாருங்க. அதுல இருந்து வாசிக்கிறேன், 26ல இருந்து. உடனே சேனை தலைவன் சேவகரோட கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். இல்லையா? அப்ப இதுதான் இவங்க கேட்கறது. அவங்க ஆலோசனை சங்கத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி, நாங்க உங்களுக்கு ஏற்கனவே உறுதியாய் கட்டளையிட்டோமே. ஞாபகம் இருக்கா? 4ஆம் அதிகாரத்துல அவங்க சொன்ன கட்டளை, இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்க போதிக்கவோ பிரசங்கிக்கவோ கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கொடுத்த கட்டளை. சரியா? இப்ப அந்த கட்டளை நாங்க இவ்வளவு உறுதியா கட்டளையிடவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனாலும் எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, நிரப்பி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தான் சிலுவையில் அறைந்தார்கள் என்று எப்பொழுதெல்லாம் அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் உணர்த்தப்படுகிறது. ஆவியானவர் அவருடைய பாவங்களை உணர்த்துகிறார். ஆனா அவங்க கேட்கிற கேள்வி என்ன பாருங்க, இந்த மனுஷனுடைய ரத்த பழிக்கு எங்களை ஆளாக்குற அப்படின்றத மட்டும்தான் கேட்கிறாங்க தவிர அவங்க மனம் திரும்பறதா நம்ம இங்க பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தவர்கள் இவர்கள், அவரை கொலை செய்தவர்கள் இவர்கள். நியாயமா பார்த்தா என்ன நடக்கணும், இவருடைய பாவங்கள் உணர்த்தப்படும் போது அவர்கள் மனம் திரும்பணும். ஆனா அந்த மனம் திரும்புதலுக்கு பதிலாக மென்மேலும் இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதும், இந்த அப்போஸ்தலர்களை அவர்கள் அடிக்கிறதும், பயமுறுத்துறதும், மிரட்டுறதும், கட்டளையிடுவதும், இதைதான் நம்ம பார்க்கிறோம். லூக்கா தொடர்ந்து ஒரு தீம் காமிச்சுட்டே நமக்கு வருவார். இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேலர்கள் நாடாய் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி தேவ திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்பதை மிக அழகா காமிச்சுட்டே வருவார். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். சரி, இப்ப பேதுருவும் அந்த அப்போஸ்தலரும் பதில் சொல்றாங்க. 29ல 4ஆம் அதிகாரத்துல பதில் சொன்ன மாதிரியே தான் இங்கே சொல்றாங்க. 29 பாருங்க. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. இல்லையா? இதேதான் அங்கேயும் சொன்னாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியணும், மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் அதுதான் அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். மனிதர்கள் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுவதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. We are accountable to God. நம்ம வந்து உக்ரானக்காரெல்லாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய எஜமானரா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் கொண்டு வர விரும்புறேன். அரசாங்க சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நாம விசுவாசிகளாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இல்லையா? கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை கர்த்தருக்கு செலுத்துங்க, ராயனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கு செலுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்லி தந்தார். ஆனால் இந்த இடங்களை நம்ம பார்க்கும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த கட்டளையை பெற்ற திருச்சபையார் அதற்கு எதிர்ப்புகள் வரும்போது அவர்கள் இதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல எது சிறந்த வழிமுறைகளோ அந்த வழிமுறைகளை நம்ம கையாளலாம். இல்லையா? அநேக வழிமுறைகள் இருக்கிறது. ஒருவேளை ஒரு இடத்துல நின்று கைப்பிரதிகளை கொடுத்து வெளிப்பிரசங்கங்கள் நம்ம செய்யும் போது எதிர்ப்புகள் வருது அப்படின்னு சொன்னா வேறு விதங்களில் நம்ம ஊழியங்களை என்ன செய்யலாம், நிச்சயமா செய்யலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்.
இந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளுக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதற்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட அரசாங்க கட்டளைகள், இப்படிப்பட்ட இந்த இங்க இங்க நிற்கும் போது ஆலோசனை சங்கத்தாருடைய அந்த கட்டளை, அதற்கு இவங்க கீழ்ப்படியல அப்படின்றதுல இருந்து இதையும் நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே சமயம் ரோமர் 13ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், இப்படிலாம் நம்ம படிக்கும் போது அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு முழுவதுமாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் சுவிசேஷ ஊழியத்தின் சம்பந்தமாய் நம்ம இங்க படிக்கும்போது ஆண்டவர் சொன்ன கட்டளை, நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்ன அந்த கட்டளைக்கு திருச்சபை கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ரைட். பேதுரு இங்க சொல்றாரு 30வது வசனத்துல, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவே நம்முடைய பிதாக்களின் நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தொருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பேதுரு மிக அழகா இங்க பதில் சொல்றாரு. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம் சொல்றாரு. அது மட்டுமல்ல, மறுபடியும் கர்த்தர் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் மரத்திலே தூக்கி என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள். இந்த இயேசுவை நீங்க தான் தூக்கி கொலை செய்தீங்க, ஆனா ஆண்டவர் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு இல்லையா? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் தேவன் அருளுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நமக்கு இரட்சகராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் அதிபதியாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கும் வழிகளுக்கும் அவர் அதிகாரியாய் இருக்கிறார். அவர் இரட்சகர், அதே சமயம் அவர் நம்முடைய வாழ்க்கைன்னு ஆண்டவராய் இருக்கிறார். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கைக்கு இரட்சகர் மட்டுமல்ல, அவர் நமது வாழ்க்கையின் கர்த்தராய் ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கைகள் செல்ல வேண்டும். அவருடைய இறையாண்மைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களுக்கும் அவர் ஆண்டவராய் அதிகாரியாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய லார்ட்ஷிப்புக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அதே சமயம் ஒருவேளை இந்த கூட்டத்துல இந்த செய்தி கேட்கிற ஒருவேளை யாராவது ரட்சிக்கப்படாம நீங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கும் அந்த மனம் திரும்புதல், ஆண்டவர் கொடுக்கும் அந்த இலவசமான பாவ மன்னிப்பை நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? அந்த சபை எவ்வளவு அருமையா செயல்படுகிறது, எப்படி அந்த மாற்றங்களை கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தருகிறார். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வ உறவை தருவதன் மூலமாய் நம்மை முற்றிலுமாய் மாற்ற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இந்த மாற்றங்களை தருவதற்காக தான் தெய்வமே மனிதனாய் வந்து சிலுவையில நமக்காக உயர்த்தப்பட்டார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்ம இங்க படிச்சது போல 3ஆம் நாள் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு காரணம், நாம் பாவிகளாய் இந்த பூமியில பிறந்த நாம், தெய்வ உறவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வ உறவை பெற்று சந்தோஷமாய் சமாதானமாய் அர்த்தமுள்ள வாழ்க்கைகள் இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். அப்ப இந்த ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்தாமல், ஒருவேளை இவங்களை பத்தி படிக்கும் போது எத்தனையோ முறை அறிவிக்கப்பட்டும் அவங்க மனம் திரும்பல நம்ம படிக்கிறோம், எதிர்த்து நின்றார்கள்னு படிக்கிறோம். அதே போல நாமும் கூட நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அசட்டை செய்யாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமானால், உண்மையாகவே மனம் திரும்புவோமானால், நமக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரட்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்கும் போதும் அவர் நமக்கு ரட்சகர், அதே சமயம் அவர் நமக்கு அதிபதி என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஒருவேளை ரட்சகராய் மட்டும் அவரை பார்க்க வேண்டாம், அவர் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்காத பகுதிகள் வாழ்க்கையில இருக்குமானால் அதை முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவின் சாயல்ல நம்மை உருவாக்கி இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கைகளை அர்த்தம் நிறைந்த வாழ்க்கைகளாய் அவர் மாற்றுகிறார். அவரை அனுபவிக்கிற அனுபவங்கள் இனிமையாய் இருக்கும். அவராலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். இம்மையிலும் சந்தோஷம், மறுமையிலும் சந்தோஷம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் அனுபவித்து நம்ம வாழுவோம். மரித்த பிறகு அவரோடு கூட பரலோகத்துல நம்ம நித்தியமாய் வாழ்வோம். சரி, இதை கேட்ட இவங்க மறுபடியும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? 33வது வசனத்துல மூர்க்கம் அடைந்துன்னு படிக்கிறோம் இல்ல. இப்ப கோவப்படுறாங்க, அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அந்த நேரத்துலதான் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புகிறார். இதே ஆலோசனை சங்கத்துல இருந்த கமாலியேல் என்னும் ஒரு மனிதன்.
அவன் என்ன சொல்றான் பாருங்க. 34வது வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ரொம்ப அருமையான வார்த்தை இல்லை? ஒருவேளை கமாலியல குறித்து நமக்கு எந்த விளக்கமும் இங்க இல்லை. ஆலோசனை சங்கத்துல ஒரு நபராய் இருந்தார். ஒருவேளை நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்திருப்பார். ஏன்னா ஆலோசனை சங்கத்துல இருக்கிறாருன்னா அவர் வேதம் அறிந்த ஒரு மனிதன். பழைய ஏற்பாடு வைத்து இந்த இயேசுவை இப்படி பிரசங்கிக்கிறாங்களே, இவரை இப்படி அறிவிக்கிறாங்களே, இவ்வளவு வல்லமையா அவருடைய நாமத்தில காரியங்கள் நடக்குதே, இதெல்லாம் சிந்தித்து பார்த்த இவன் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கொண்டு வரான். என்னன்னா, தேவனாலே இந்த கிரியைகளையும் இந்த யோசனைகளும் ஒருவேளை நடைபெறுமானால் அதை தடுக்க ஒரு மனிதனாலும் கூடாது. ஒருவேளை மனிதர்களால் இது துவங்கின ஒன்றாய் இருக்குமானால் அது தானாய் என்ன செய்துவிடும்? அது ஒழிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். அதுக்குதான் 2 உதாரணத்தை பயன்படுத்துறாரு. சரியா? நீங்க கிபி 4ஆம் ஆண்டு தெயுதாஸ் என்கிற ஒரு மனிதன் எழும்பி ரோம நுகத்தடியிலிருந்து யூத மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை தனக்கு பின்பாக சேர்த்தான். அவனை குறித்துதான் 36வது வசனத்துல சொல்றாரு. ஆனா அந்த கூட்டம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அவனை நம்பி வந்தவங்க சிதறி போயிட்டாங்க. அதே போல கிபி 6ஆம் ஆண்டு யூதாஸ் என்கிற ஒரு மனிதன் எழும்பினான். அந்த குடிமதிப்பின் நாட்களில் எழுதுறாரு இல்லையா? அதை சரித்திரத்துல படிச்சு பார்க்கும்போது கிபி 6ஆம் ஆண்டு இந்த யூதாஸ் என்கிற ஒரு மனிதன் எழும்பி, அவன் ஒரு யூதன், அவனுக்கு பின்பதாய் ஒரு கூட்டத்தை சேர்த்தான். ஆனா அதுவும் கூட தேவனால் வந்த ஒரு விஷயம் அல்ல. இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஆண்டவரால நடத்தப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல பிசாசுக்கு வெற்றி கிடைக்காது. அதுல நிச்சயம் ஆண்டவர் தான் ஜெயிப்பார். அதுல சபைக்கு அது நன்மையா தான் முடியும். ஆனா இங்க இவங்களை ஏன் உதாரணமா வச்சு இங்க கமாலியல் சொல்றாருன்னா, இதெல்லாம் இவங்களுடைய சுயத்தாலே ஆரம்பித்த கூட்டங்கள். சரியா? இவங்க யூதர்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சு இவங்களுடைய பலத்தாலே உருவாக்கின கூட்டங்கள். ரோமருக்கு எதிர்த்து நின்றார்கள். அப்படி எதிர்த்து நிற்கும் போது அங்க வந்த எதிர்ப்பு, அவங்க கொண்டு வந்த அந்த எதிர்ப்புகள்ல ஒரு எழுப்புதலும் என்ன செய்யல? இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் இல்லையா, கர்த்தர் தம்முடைய சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். பெந்தகோஸ்தே நாள்ல சபையை துவங்கினது கர்த்தர். சபை அவருடையது. இப்ப தொடர்ந்து சபையினுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கவனிக்கிற கமாலியல் தான் ரொம்ப அழகா சொல்ற, இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனுடைய போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னார். பாருங்க, அந்த ஒரு பக்கம் அந்த உவமையில சொல்லும் போது அவர் அந்த கோதுமை, அதே போல அந்த பதர்கள், ஒரு பக்கம் களைகள் வளர்ந்து வருகிறது இல்லையா, ஒரு பக்கம் அந்த நல்ல கோதுமைகள் வருகிறது. இந்த களைகளை நீக்கி போடட்டுமா அப்படின்னு கேட்கிறப்போ ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார், அதை நீக்க வேண்டாம், அது வளரட்டும் இல்லையா, அதை நீக்கி போடுற ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னார். இல்லையா? இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுமே இருக்கிறது. ஆவிக்குரியவர்களும் இருக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்களும் உண்டு. சரியா? மனிதர்களுடைய யோசனையினாலே வரக்கூடிய விஷயங்களும் உண்டு, தேவனால் நடத்தப்படுகிறவர்களால் வரக்கூடிய யோசனைகளும் உண்டு. சரியா? இதை பகுத்தறிந்து திருச்சபை எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய யோசனைகளுக்கும் ஆவிக்குரிய ஆலோசனைகள், ஆவிக்குரிய கருத்துகள், அப்படிப்பட்ட கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமானால் அந்த சபையினுடைய வளர்ச்சி சீராய் இருக்கும். இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஒருவேளை பாருங்க, இப்ப நம்ம இந்த பேதுரு அங்க அனனியாவுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் போது அதை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, இது நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை பேதுருவை வந்து ஒரு ப்ராமினென்டான அப்போஸ்தலரா எல்லாரும் பார்த்தாங்க. அப்போஸ்தலர்களே யாருப்பா முதல்ல உனக்கு ஞாபகம் வருதுன்னா எல்லாம் பேதுரு தான் சொல்லுவோம். ஒரு பெரிய ப்ராமினென்டா இருந்தார். அவர் மூலமா வந்த யோசனை அங்கீகரிக்கப்பட்டது இல்லையா? ஆனா நம்முடைய சபையில ஒருவேளை நல்ல ஆவிக்குரிய யோசனைகள் சாதாரணமான மக்கள் மூலமாய் வரலாம். சரியா? அப்படி சாதாரணமான மக்கள் மூலமாய் வரும்போதும் கூட ஒருவேளை அவங்க ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருக்கலாம். அவங்க பெரிய அளவுல அவங்க பயன்படுகிறவர்களா இருக்க மாட்டார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தனைகள் கொண்டு வரும்போது அதையும் திருச்சபை என்ன செய்யணும்னா அதை மதித்து அந்த யோசனைகளை என்ன செய்யணும், நம்ம சபையில அதை செயல்படுவது மிகவும் அவசியம். இங்க இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யாருக்கும் அந்த என்ன செய்யக்கூடாது, அந்த பார்ஷியாலிட்டி பாக்குறதோ இல்ல ஒருவரை ஒரே பார்வையில நம்ம பார்ப்போம், அவர்கிட்ட சில குறைவுகள் இருக்கும். அவர் கொண்டு வரக்கூடிய சில யோசனைகள் சில சமயம் நல்லதா இருக்கலாம். சரி, ஏன்னா ஆண்டவர் எப்ப வேணாலும் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், யார வேணா எப்ப வேணா ஆண்டவர் தொடலாம், மாற்றலாம். இதே பேதுரு முன்னாடி எல்லாம் கொண்டு வந்த அந்த யோசனைகளுக்கு கர்த்தரே திட்டினாரு இல்லையா? அதெல்லாம் நம்ம பாக்குறோம் பைபிள்ல. அப்ப பாத்தீங்கன்னா, ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ வந்து பேதுரு வந்து ஒரு மறுரூபப்பட்ட பேதுருவா இருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதனா இருக்கிறார். அதே பேதுரு எப்போ எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட திட்டு வாங்கினாரோ அதே பேதுரு இங்க கொண்டு வரக்கூடிய இந்த யோசனை சபையார் எல்லாருக்குமே அது பிரியமாய் இருக்கிறது. சோ இந்த அதிகாரத்துல இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சுக்கிறோம். சர்ச் ஷுட் நாட் நெக்லெக்ட் எனிபடி, யாரையுமே சபை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆனா அதே சமயம் இந்த பகுத்தறிவோடு திருச்சபை செயல்பட வேண்டும். அது வந்து ஆவிக்குரிய யோசனையா அல்லது மாம்சத்துக்குரிய யோசனையா, சரியா? அதை பகுத்தறிந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது திருச்சபை நிச்சயமாய் வளரக்கூடியதாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம இவங்க மட்டும்தானே ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து கொடுக்கும் போது அவருடைய ஆலோசனை அசட்டை செய்யப்படும், சரியா? அந்த மாதிரியான பாரபட்சங்கள் சபையில் இல்லாமல் நாம் பார்த்து கொள்வோமானால் நிச்சயமா நல்லா அந்த சபைக்கு வளர்ச்சி இருக்கும். அதே சமயம் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள் கூட சில நேரங்களில் மாம்சத்துக்குரிய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடும், சரியா? எப்பொழுதும் ஆவியினால நம்ம நிரம்பி இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் சரியானதா இல்லாமல் போகலாம். ஆனா அதையும் கூட பகுத்தறிந்து, குறிப்பா சபையில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அதை பகுத்தறிந்து அதன்படி செயல்படும் போது சபை கிறிஸ்துவின் சாயல்ல வளர்வதற்கு எந்த தடைகளும் இருக்காது. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப இந்த இடத்துல கமாலியல் இந்த விஷயத்த கொண்டு வர்றாரு. இந்த யோசனை நிச்சயமா ஒரு நல்ல யோசனையா இருக்கு. பாருங்க, இவங்களை கொலை செய்யணும்னு தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் யாரையோ ஒருத்தவனை பயன்படுத்தி இவங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களை அடிச்சு அனுப்புறாங்க. 40வது வசனத்துல இருந்து பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். இப்ப கமாலியலுடைய யோசனை இவர்கள் கேட்கிறார்கள், அதற்கு உடன்படுகிறார்கள். அதற்கு உடன்படுகிற இந்த ஆலோசனை சங்கத்தார் அவங்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா அடிக்கிறாங்க. இப்ப முதல் முறை இந்த இடத்துல நம்ம அதை பாக்குறோம். இதுக்கு முன்னாடி 4வது அதிகாரத்துல அவங்களை கூப்பிட்டு கட்டளை கொடுத்துதான் அனுப்பினாங்க, அவங்கள பயமுறுத்தி அனுப்பிச்சினாங்க. ஆனா இங்க அவங்க அடிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று மீண்டும் அந்த கட்டளை கொடுத்து அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 41, 42 ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த பாடுகள் மத்தியில அப்போஸ்தலர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். 41 பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இந்த 2 வசனங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு அருமையா இருக்கு இல்லையா? மறுபடியும் இந்த அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய செயல்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு தான் ஆலோசனை சங்கத்துல கமாலியல் பேசினார். ஆனா இவங்களை கொலை செய்யணும்னு தீர்மானித்தவங்க ஏன் விடுதலை ஆக்குனாங்க அப்படின்றத அப்போஸ்தலர்கள் யோசிக்கும் போது யாரையோ கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார், அவர் செயல்பட்டு இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்மள பாதுகாத்து இருக்கிறார். எதுக்காக பாதுகாத்து இருக்கிறார்? இந்த ஆபத்துல இருந்து ஏன் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார்? ஒரே விஷயத்துக்காக தான், மீண்டும் நம்ம இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும், உபதேசிக்க வேண்டும். 2 வார்த்தைகள் ரொம்ப அருமையா இருக்கு. 42ல தினம்தோறும் அப்படின்னும் படிக்கிறோம், இடைவிடாமல் அப்படின்னும் படிக்கிறோம். பாத்தீங்களா? தினம்தோறும், அதே போல இடைவிடாமல்.
எங்கெங்க தேவாலயத்துல மட்டும் இல்ல, வீடுகள்லயும் அவங்க என்ன செய்யறாங்க? உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். சரியா? இப்ப ஆண்டவருடைய அந்த அதிகாரத்தை உணர்ந்த அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல விசுவாசியை பயன்படுத்துறாரு, ஒரு இடத்துல தூதனை பயன்படுத்துறாரு, ஒரு இடத்துல ஒரு அவிசுவாசியை பயன்படுத்துறாரு. ஆனா ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கைய பாதுகாத்து, சரியா, நமக்கு நேரிடும் ஆபத்துகள்ல இருந்து நமக்கு ஏன் பாதுகாப்பு, இந்த விடுதலை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாருன்றதை நல்லா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கர்த்தருக்காக. அதை ஒரு காலம் நம்ம மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாற்றுகிறார், நமக்கு பாதகமான சூழ்நிலைகள்ல இருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று சொன்னால், அவருக்காக செயல்படுவதற்காக, அவரை இன்னும் நேசிப்பதற்காக, இன்னும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதுல ஒருவேளை இங்க படித்தது போல தினந்தோறும் இடைவிடாமல் நம்ம ஆவியினால் நிரம்பினவர்களாய், கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தாரோ அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள நம்ம பிரயாசப்படுவோம். குறிப்பாக 41வது வசனத்துல அந்த பாடுகளை அவங்க எப்படி பார்த்தாங்கன்றதை நம்ம பாக்குறோம் பாருங்க. சந்தோஷமாய் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஏன் அந்த சந்தோஷம் அப்படின்னா, அவருக்காக அவமானப்படுவது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார். அப்படியாக சந்தோஷமாய் பொறுமையோடு கூட இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு இது கர்த்தர் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வரக்கூடிய பாக்கியம் என்று கருதி அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த டெம்பரமெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, குறிப்பாக அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் உபத்திரவப்படும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அதுக்கு பிறகு நமக்கு சில பிரச்சனைகள் வருதா? தனிமைப்படுத்தப்படுகிறோமா? பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறோமா? ஒருவேளை நமக்கு ஆண்டவருக்காக வாழுவதற்கு ஒரு சுயாதீனம் கூட வீட்டுல இல்லாமல் போகிறதா? அப்படிப்பட்ட எதிர்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நம்ம உறுதியாய் நின்று ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதற்கு உண்மையாய் இருப்பது மிகவும் அவசியம். ஏன்னா கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவது என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியங்களை தந்திருக்கிறார். அப்படியாக பாடுகளை கருதி நாம் தொடர்ந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம 5வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் 6ஆம் அதிகாரத்துக்கு கொடுத்து நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள நான் போல 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுல நிறைய பாடங்கள் சபையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இப்ப இந்த முடிச்ச விஷயத்துல இருந்தே ஒரு காரியத்தை நான் எடுத்து காண்பிக்க விரும்புறேன். 5:42 அப்போஸ்தலர்கள் அருமையா இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு தடை வந்தது 5ஆம் அதிகாரத்துல. என்ன தடை வந்ததுன்னா, ரெண்டுமே நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து சபைக்குள்ளாக இருந்து எழும்பின ஒரு பாவம், அதே போல சபைக்கு வெளியில இருந்து வந்த சுவிசேஷ எதிர்ப்பு. இது ரெண்டு தான் தொடர்ந்து பிசாசு பயன்படுத்தும் யுக்திகள். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சபையினுடைய வளர்ச்சியை அவன் கெடுக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தும் 2 ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான 2 தந்திரங்கள் அல்லது யுக்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வழிமுறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சபைக்கு வெளியில இல்லையா சுவிசேஷத்துக்கு வரக்கூடிய எதிர்ப்பு. ஏன்னா சபைக்குள்ள நல்ல ஒற்றுமையோடு இருக்கிறோம், நல்ல நம்ம செயல்படுறோம், சுவிசேஷ ஊழியத்தை நல்ல சபை செய்யுதுன்னு சொன்னா நிச்சயமா எதிர்ப்புகள் வெளியில இருந்து வரும். ஆனா அதே சமயம் இன்னொரு யுக்தி அவன் கையாளுவது, சபைக்குள்ளாகவே மாம்சத்துக்குரிய சில விசுவாசிகள் மூலமாய் வரக்கூடிய சில தடைகள், அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில பாவங்களால, அவங்களுடைய சில யோசனைகளால வரக்கூடிய சில தடைகள், அதையும் நம்ம இந்த அதிகாரத்துல பார்த்தோம். அனனியா சப்பீரா இப்ப சபையில குட் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருந்தாங்க. அவங்களுக்கு 99% குட் எக்ஸாம்பிள் தான் இல்லையா? அவங்கள சுத்தி எல்லாமே நல்லா இருந்தாங்க. ஆனாலும் இந்த ஒரு குடும்பம் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சான்னு கேட்டா இருந்தது. அதுல அவங்க விழுந்து போனாங்க. சரியா? அப்ப இந்த 2 யுக்திகளையும் மனசுல வைப்போம். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா என்ன பண்ண போறாருன்னா, இத 2யும் மாத்தி 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 நமக்கு காண்பிப்பாரு. அவ்வளவுதான். சரியா? 4ஆம் அதிகாரத்துல வெளியில இருந்து வந்த எதிர்ப்பு, அதுல அப்போஸ்தலர்கள் ஜெயிச்சுட்டாங்க. இப்ப 5ஆம் அதிகாரத்துல உள்ளுக்குள்ள எழும்பின பாவம். இப்ப அதுல கர்த்தர் சுத்திகரிச்சிட்டார் சபைய. இப்ப மறுபடியும் பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மறுபடியும் வெளியில இருந்து வந்த எதிர்ப்பு இல்லையா? அதையும் கமாலியல கொண்டு இப்ப சரி பண்ணிட்டார். இப்ப 6ஆம் அதிகாரத்துல மறுபடியும் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து எழும்புற ஒரு எதிர்ப்பை பார்க்க போறோம். சரியா? இதை மாத்திரம் நான் ஒரு முன்னுரையாக கொடுத்து விடுகிறேன்.
நம்ம சபையில இதை நம்ம மனசுல வச்சுப்போம். ஒருவேளை உள்ளுக்குள்ள நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். சபையானது ஒற்றுமையிலும் ஐக்கியத்திலும் ஒருவேளை அங்க கெட்டு போச்சுன்னா, அப்ப நம்ம வெளியில போய் சாட்சி பகிர, கிறிஸ்துவ சாட்சி பகிர முடியாது. சரியா? அதனால நம்ம மனசுல வைப்போம். அப்ப எங்கெங்க காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டுமோ அதை சரி செய்து உள்ளான நிலைமையில அன்போடு கூட, ஐக்கியத்தோடு கூட, அந்த சகோதர சிநேகத்தோடு கூட விட்டு கொடுத்தல், மனம் திரும்புதல், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், தாங்குதல், அன்பு செய்தல், இதுல சபை வளரும் போது நம்ம ரெடியா இருக்கிறோம்னு அர்த்தம். என்னன்னு கேட்டா, உங்க வாழ்க்கை மூலமா நீங்க கிறிஸ்துவ வெளிப்படுத்த ஆல்ரெடி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க தயாராயிட்டீங்க. அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதுல நிச்சயமாக பலன்களை நம்ம பார்க்க முடியும். சரி, இதை நம்ம மனசுல வைப்போம். அடுத்த வாரம் நம்ம வரும்போது 6ஆம் அதிகாரத்துல அந்த உள்ளுக்குள்ள இருந்து எழும்பின அந்த முறுமுறுப்பு, அதை எப்படி அப்போஸ்தலர்கள் சரி செய்யறாங்க, சபையினுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அதுல இருந்து அதுக்காக சில விஷயங்களை நம்ம இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடங்களின்படி நம்ம வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.